ஹாய் டியர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மத்தி மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கல்சட்டியில் 2 குழிக்கரண்டி ஆயில் விட்டுட்டு பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. எண்ணெயில் நல்லா அது கூடவே ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ உள்ளே சேர்த்துக்குங்க. மீடியம் சைஸ் இருந்தால் 2 சேர்த்துக்குங்க. எண்ணெயில் நல்லா ஆனியன் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டு டொமேட்டோவும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. ஒரு கைப்பிடி கல்லுப்பு போட்டு வதக்குங்க. நல்லா வதங்கி வந்த உடனே மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி போட்டு அதையும் அது கூடவே சேர்த்து வதக்குங்க. கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் போட்டு வதக்குங்க. 5-6 பூண்டு பல்லும் உரித்து அதுக்குள்ளே சேர்த்து வதக்கி இதில் 4-5 மிளகு போடணும். நானும் போடுறதுக்கு மறந்துட்டேன், இதில் நான் காமிக்கல. அரைச்சிட்டேன். நான் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஆற விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கைப்பிடி கொத்தமல்லி போட்டு வதக்கிட்டு இப்போ நம்ம குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு மண் சட்டி வச்சு அதுக்குள்ளே 2 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்குங்க. பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது கூடவே ஒரு தக்காளியும் பொடி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துக்கிறேன். 5-6 பூண்டு பல் இடித்து உள்ளே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒன்று சேர நல்லா வதக்கி லெமன் சைஸ் அளவு புளியை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் கரைச்சி இதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. அது கூடவே அரைச்ச விழுதியும் உள்ளே சேர்த்து நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க.
நல்லா குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நான் ஆல்ரெடி குழம்புல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருந்தேன். இந்த மத்தி மீனில் இருக்க ஆயிலும் அதில் நல்லா கொதித்து வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மத்தி மீனில் ஒமேகா 3 ஃபேட்டி ரொம்பவே இருக்குது. ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு நல்லா கொதித்து வந்த உடனே கழுவி வச்சுருந்த மத்தி மீனை அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். கூடவே அமிர்தங்கமயா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Después hace